Ciao a tutti, வணக்கம். இத்தாலியில் தமிழ் மொழி மூலம் இத்தாலியில் நாங்கள் படிக்க போகிறோம். இன்றைக்கு பாடத்தில் குட்டியாக கொஞ்சம் வீடியோஸ் செய்திருக்கிறேன். அது அதிகமாக பாவிக்கக்கூடிய வார்த்தைகளை சாவ், அது உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதான் இருந்தாலும் சொல்கிறேன். சாவ் அப்படின்றது வணக்கம். ஹலோ நீங்கள் சில சொல்கிறது ஓகே. சாவ், சாவு அப்படின்னு சொல்கிறத சாவ். வணக்கத்துக்கும் சொல்லலாம், போகும்போதும் நீங்கள் சாவுன்னு சொல்லலாம். தவ்வேரோ, உண்மையாகவா, அந்த ஆச்சரியத்தோட கூறக்கூடிய ஒரு வார்த்தை. இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிக்கல, அதை நம்ப முடியாமல் இருக்குன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எதிரில் இருக்கிறவர் ரியலி அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குற மாதிரி தவ்வேரோ அப்படின்னு கேட்கலாம். தவ்வேரோ, ஓகே. தவ்வேரோ ஒரு ஆச்சரியத்தோட கேட்க வேணும். அடுத்தது இன்சியேம. இன்சியேம அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆல் டுகெதர். டுகெதர் அப்படின்றது இங்கிலீஷில் ஒன்றாக, அதாவது அந்தியாம இன்சியேம அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்றாக போவோம் அப்படின்ற அர்த்தம். ஓகே, இன்சியேம. அடுத்தது உன் ஆல்த்ரோ, இன்னொரு அப்படின்ற அர்த்தம். உன் ஆல்த்ர வோல்டா அப்படின்னு இருக்குது, உன் ஆல்த்ரான் இருக்குது, உன் ஆல்த்ரோன்னு இருக்குது. அது கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது, பெண் பால் ஆண் பால் என்ற வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படும். நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரே ஒரு குட்டி வார்த்தை இப்போதைக்கு உன் ஆல்த்ரோ. உன் ஆல்த்ரோன்னு சொல்லி சொன்னால் இன்னொரு. ஓகே, ஆல்த்ரோண்டா இன்னொரு. அடுத்தது கொரெத்தோ என்றால் சரி. ஒரு விஷயத்தை சொல்லிக்கல கொரெத்தோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கொரெத்தோ, கொர்ரே, 2 ஆர் இருக்குது, 2 டி இருக்குது, கொரெத்தோ. அடுத்தது பாஸ்தா, மம்மமியா, பாஸ்தா குசி அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்தா அப்படின்னு சொல்லி சொன்னால் போதும், காணும், நிப்பாடு அப்படின்னு அர்த்தம். பாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏதாவது செய்யக்கல, அந்த விஷயத்தை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிக்கல, நீங்கள் அது பாஸ்தா அப்படின்னு சொல்லலாம். பாஸ்தா இல்லை, பாஸ்தா. ஓகே, பாஸ்தா, பாஸ்தா குசி அப்படின்வாங்க. ஓகே. அடுத்தது இன்னொன்று டூ பேட், அல்லது மோசமான, சரியில்லாத அப்படின்ற பொருள் வரக்கூடிய 2 வார்த்தைகள் இருக்குது. கணக்கு இருக்குது, பட் நான் அது 2 தான் உங்களுக்கு எடுத்தேன். மாலே அப்படின்னு சொல்லுது, மாலே கொசி, கொசி மாலே, இல்லாட்டி பெக்காத்தோ அப்படின்னு சொல்லுது. பெக்காத்தோ அப்படின்றது இங்கிலீஷில் பார்க்கல பிட்டி அப்படின்ற மாதிரியான பொருள் வரும். அதாவது பாவப்பட்ட, டூ பேட் அப்படின்னு. ஓகே, ஓகே, பெக்காத்தோ அப்படின்னா ஐயோ பாவம்ன்ற மாதிரி வரும். ஓகே, பெக்காத்தோ. மாய் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு போதும் இல்லை அப்படின்ற அர்த்தம். மாய், மாய், மாய் திதோண்டா எப்பயுமே உனக்கு தரமாட்டேன். நொன் திதோ மாய் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நொன் திதோ மாய்ண்டா உனக்கு எப்போவுமே தரமாட்டேன் அப்படின்னு. உம்போ அப்படின்னு சொல்லி சொன்னால் உம்போ கொஞ்சம். ஓகே, ஒரு விஷயத்தை நீங்கள் கொஞ்சமாக சொல்கிறது உம்போண்டா. அதாவது நீங்கள் சாப்பாடு திரும்ப கேட்கல, இன்னும் வேணுமான்னு கேட்கல, ஓ உம்போ அப்படின்னு கேட்கலாம். ஓகே, உம்போ அப்படின்னா கொஞ்சம். எஸ்ஸத்தமேந்தே அப்படின்னு சொல்லி சொன்னால் எக்ஸாக்ட்லி அப்படின்றதுக்கான இத்தாலி வார்த்தை. அதாவது அவ்வாறே, அப்படியே. எஸ்ஸத்தமேந்தே கொசியண்டா எக்ஸாக்டாக இப்படித்தான் அப்படின்ற அர்த்தம். ஓகே, எஸ்ஸத்தமேந்தே. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தொடர்ந்து என் கூட இணைந்துருங்க.